வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உதவியாளர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் கடுமையான சமூக அநீதி என்று விவரிக்கும் விஷயத்தை விரைவாக நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்யுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் என் ரங்கசாமியை கேட்டுக் கொண்டுள்ளது. சமீபத்திய ஆட்சேர்ப்பு இயக்கத்தில் இடஒதுக்கீடு விதிமுறைகள் மீறப்படுவது குறித்து கட்சி கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. முதலமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு குறிப்பாணையில் சிபிஐ மாநில செயலாளர் IAM சலீம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் சாதியினர் ஆகியோரின் உரிமைகள் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் ஒதுக்கீட்டின் கீழ் பதவிகள் ஒழுங்கற்ற மற்றும் விகிதாசாரமற்ற முறையில் ஒதுக்கப்பட்டதை இந்த பிரச்சினையின் மூலமாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் 20, 2012 அன்று வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு விதிகள் உதவியாளர் பதவிகளில் 20% மட்டுமே நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்ப அனுமதிக்கின்றன என்பதை சலீம் எடுத்துரைத்தார். குறிப்பிடத்தக்க வகையில் EWS இடஒதுக்கீட்டு கொள்கை ஜனவரி 2019 இல் மட்டுமே நடைமுறைக்கு வந்தது. எனவே அந்த தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட காலியிடங்களுக்கு இதை பின்னோக்கி பயன்படுத்த முடியாது என்று அவர் வாதிட்டார். இதுபோன்ற போதிலும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு 25 பதவிகளை ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஐயின் கூற்றுப்படி தற்போதைய விதிமுறைகளின் கீழ் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டதை விட இது 17 கூடுதல் பதவிகள் ஆகும். இது ஆட்சேர்ப்பு செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மை குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. மேலும் புதுச்சேரியில் சாதி கணக்கெடுப்பு இல்லாததை சிபிஐ அடிக்கோடிட்டு காட்டியது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினர் மக்கள் தொகையில் 2% மட்டுமே உள்ளனர் என்று கூறியது. இந்த சூழலில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது கட்சியால் அநீதியானது மற்றும் விகிதாசாரமற்றது என்று கருதப்பட்டது. அரசியலமைப்பு இடஒதுக்கீட்டு கொள்கைகளை மீறுவதாக கருதும் இந்த நிலையை உடனடியாக சரிசெய்ய வேண்டும் என்று சிபிஐ கோரியுள்ளது. ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் நீதி வழங்கப்படுவதையும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை வலியுறுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.